அனைவருக்கும் வணக்கம். நடந்த குரூப் 4 எக்ஸாமை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு ஐயா இபிஎஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் தேர்வு வினாத்தாளில் கேள்விகள் சிலபஸ்க்கு அப்பாற்பட்டு இருந்ததாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதை நம்ம நிறைய டைம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், நிறைய சேனல்லையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், எஜுகேஷன் சேனல் எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அகாடமி சைட்லையும் நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். பட் டிஎன்பிஎஸ்சி அதுக்காக செவி சாய்க்கல. பட் ஐயா இபிஎஸ் அவர்கள் இதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்வு வினாத்தாளில் இருக்கக்கூடிய கேள்விகள் சிலபஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே போல் குரூப் 4 மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. தேர்வு ரத்து செஞ்சுட்டு மறுபடியும் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. காலைல பார்த்தீங்கன்னா விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் உடைக்கப்பட்டதான இந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரிங்களா, விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் உடைக்கப்பட்டதான அந்த இஷ்யூவையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணம் போதும் குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் வைக்கணும் அப்படின்றதுக்கு ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 எக்ஸாமை ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்றத ஐயா ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கையும் இதுவாக தான் இருக்குது. பட் டிஎன்பிஎஸ்சி தான் இதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் மௌனம் சாதிக்கிறாங்க. ஏன்னா நிறைய இஷ்யூ வினாத்தாள்கள் வெளியிலேருந்து கேட்டதை தாண்டி வெளியிலேருந்து அப்படின்னா எங்கே படிக்கணுன்றதே ஒரு தெளிவான சோர்ஸ் இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் இனிமேல் எப்படி படிப்பாங்க அப்படின்றத தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், அதே போல் எக்ஸாம் நடந்த இந்த வினாத்தாள் கசிவு, இது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அவங்க எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் வைக்கிறது தான் பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். அதுதான் ஐயா இபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நம்ம பேசிகிட்டே இருந்தோம். பட் ஐயா இபிஎஸ் அவர்களும் இப்போ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அரசாங்கமும் டிஎன்பிஎஸ்சி என்ன பதில் சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை வீடியோக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.